கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வரார், அப்புறம் ராசியில் இருக்கிறார். இந்த வாரத்தில் நான் சொல்லக்கூடிய மங்கள யோகம் 9ஆம் இடத்துல நடக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 5% ஐயா எனக்கு எதுவுமே நடக்கலைங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. உண்மைதான். ஜாதக தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு பெரும்பாலான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் கெடுபலன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு கோச்சார ரீதியாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. 9, 11ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்றன. 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே எப்படி சுபத்துவமாக இருக்குது? 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன். லாபாதிபதி லாபத்திலிருந்து தான் வார ஆரம்பிக்குது. லாபம் தரக்கூடிய அமைப்புகள் வியாபாரிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் இல்லாத அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதிலே இந்த சனி வக்கர பலன்னு சொல்லிட்டு ஏதாவது பயமுறுத்துவாங்க கன்னிராசிக்காரங்களை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வக்கரமான சனி அங்கே தான் இருக்கிறாரு, வேற எங்கேயும் போயிடல. இந்த யூடியூப்பில் வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள பயப்படுத்தி பலன் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சனி வக்கரம் எந்த மாற்றத்தையும் செய்யாது. சனி என்ன பண்ணுறாரு? வக்கரமாகி கும்பத்துக்குள்ளே தான் கிடக்கிறாரு. சார அமைப்புகளில் முன்ன பின்ன போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காக அவர் அப்படியே மகரத்தில் ஜம்ப் ஆகி குதித்து விழுந்துடுறதில்ல. ஆகவே கன்னிராசிக்காரர்களாக இருக்கட்டும், இந்த 12 ராசிக்காரர்களாக இருக்கட்டும், யாருமே இந்த வக்கர சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். சும்மா வியூஸ் போகணுன்றதுக்காக அந்த வக்கரம் இந்த வக்கரம்னு சொல்லி ஒரு மாதிரியாக ஒரு கியூரியாசிட்டியை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பலன் சொல்லக்கூடிய ஜோசியம் இல்லைனா கிட்டத்தட்ட 10 சேனல்களில் என்கிட்ட வக்கர பயிற்சி கேட்டாங்க. எதுலேயுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது உண்மை இல்லாதனால. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சனி நல்ல விதமான பலன்களையே கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் என்பது தான் உண்மை. அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இங்கே சோதனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. லாபம் இருக்கும். அந்த லாபத்தை நிறைவாக வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல் செலவு இருக்கும். முதல்ல ஒரு 2 நாள் சம்பாதிக்க போகிறீங்க, அதுக்கடுத்து ஒரு 2 நாள் செலவு பண்ண போகிறீங்க. கொஞ்சம் ஒரு ட்ராவல் இருக்கும். குடும்பத்தோடு எங்கேயாவது போய் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் சந்தோஷத்தையே கொடுக்கும். இயல்பாகவே கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் புத்திசாலிங்க. இந்த புத்திசாலிங்களுக்கு இப்போ மண்டையில் இன்னும் கொஞ்சம் அறிவு வரும். ஆகவே அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல நல்லவைகளை அனுபவித்து நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய, உங்களை பற்றி மற்றவர்கள் கொஞ்சம் நல்ல விதமாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. எவர் ஒருவரும் சனி வக்கரத்தை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும், ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பெரிய கிரகங்கள் நல்லாவே இருக்குது, நல்லாவும் இருக்கும். ஆகவே இந்த வாரம் எந்த விதமான கெடுதல்களையும் நெகட்டிவான பலன்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக செய்யாது என்பதை நிச்சயமாக சொல்லிடுறேன்.